ஓம் நம சிவாய. ஸ்ரீ பித்ருலிங்கேஸ்வரர் திருக்கோவில், திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் வட்டம், மூலனூர் அருகிலுள்ள ராகுண்டல் கிராமம், கக்குவா கோட்டையில் அமைய உள்ள ஸ்ரீ பித்ருலிங்கேஸ்வரர் திருக்கோவில். இந்த சிவாலயத்தில் இறையருளால் திருப்பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இறைவனின் ஆலயத்தை அடுத்த தலைமுறைக்கும் ஆன்மீக செல்வமாக வழங்குவது நம் அனைவரின் புனித கடமையாகும். ஒரு செங்கல் வைத்தாலும் சிவ புண்ணியம், ₹1 கொடுத்தாலும் இறையருள். இவ்வாலயம் செல்லும் வழி மூலனூர் பஸ் நிலையத்திலிருந்து ஒட்டஞ்சத்திரம் செல்லும் பாதையில் கக்குவாப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவில் அருகில் அமைந்துள்ளது. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ். இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் வட்டம், கிளாங்குண்டல், கக்குவா கோட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து திருக்கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. திருப்பணி நடந்துட்டு இருக்குது, 4-5 வருஷமா நடந்துட்டு இருக்குது. 5 வருஷமாச்சு. இன்னும் 2 வருஷத்துல முடிக்கலான்ட்டு வேலை துரிதமாக நடந்துட்டு இருக்குது. இந்த சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் வழிபாட்டுக்காகவே இந்த திருக்கோயில் கட்டுறோம். அதாவது நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு இதில் விபத்தில் வந்து இறந்துருப்பாங்க, துஷ்மரணம் ஏற்பட்டிருக்கலாம். அவங்களாம் வந்து ஆத்மாக்கள் வந்து இங்கே இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கு இங்கே வந்து தியானம் பண்ணால் வந்து அதுக்கெல்லாம் கர்மாக்கள் வந்து குறையும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அந்த திருக்கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாடம் வச்சுருக்கிறோம். அந்தந்த ராசிக்காரங்க வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணால் உங்களுக்கு அந்த நிவர்த்தி ஆகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அது அமைஞ்சிருக்குது. இன்னொரு 2 வருஷத்தில் கும்பாபிஷேகம் பண்ணலான்ட்டு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பூஜைகள் வந்து பிரதோஷத்துக்கு வந்து பூஜைகள் நடக்கும், பௌர்ணமிக்கு வந்து பூஜைகள் நடக்கும், சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. அன்னதானம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே இப்போ மாதம் பக்தர்கள்லாம் வர்றாங்க, ஆன்மீக திருக்கோயில்கள்லாம் வர்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பித்ருலிங்கேஸ்வரர் திருக்கோயில்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே தான் திருப்பணி நடந்துட்டு இருக்குது. இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா எண்கோண வடிவில் அமைஞ்சிருக்குது. எண்கோண வடிவிலேயே அமைக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு, அதனால எண்கோண வடிவிலேயே அமைஞ்சிருக்குது. அதோட ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, பித்ருதோஷம், முன்னோருடைய சாபம், இதெல்லாம் வந்து நம்ம காசி, கைலாயம், ராமேஸ்வரம் போய் தான் தர்ப்பணம் கொடுத்தா நீக்கும். அதுக்கு மேலே இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. கக்குவா கோட்டை அப்படிங்கிற பேருக்கு வந்து முன்னோர்கள் சித்தர்களில் வாழ்ந்த ஒரு இடம். முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எங்களுக்கெல்லாம், இந்த கோயில் வந்து பூமி இருக்கிற வரைக்கும் இருக்குது. பூமி இருக்கிற வரைக்கும் புகழ் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்டதான் சிவன் கோயில். அந்த மாதிரி நாங்களும் அந்த மாதிரி முயற்சி பண்ணி கட்டிகிட்டு இருக்கோம். இந்த திருக்கோயிலுக்கு வந்து என்னுடைய முன்னோர்கள் இருக்கிற பூமி வந்து 2 ஏக்கர் பக்கத்துலேயே இருக்குது. அது தானமாக கொடுத்துருக்குறோம். அதில் வந்து முதியோர் இல்லம், ஒரு பெரிய லெவலில் ஒரு முதியோர் இல்லம் கட்டலான்ட்டு, அதுவும் திருப்பணிக்கு அப்புறமா தொடங்கலான்ட்டு ஏற்பாடெல்லாம் அது பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் 2 ஏக்கர் அந்த பூமி காட்டுறோம். இந்த கோவில் எப்படின்னா எண்கோண வடிவம். அப்போ உள்ள வந்து இந்த மாதிரி இந்த பித்ருலிங்கேஸ்வரர், அதாவது பாவதோஷங்கள் எல்லாம் தெரிந்து, இப்போ முன்னோர்கள் பாவதோஷங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் தீர மாதிரி உள்ள இதில் நாங்கள் இந்த பூமியை பார்த்து செய்து கொண்டிருக்கோம். இங்கே வந்து வழிபட்டால் அந்த பித்ரு தோஷங்களெல்லாம் தீரும், ராசி நட்சத்திர தோஷங்கள்லாம் தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது, இந்த பூமியில் இருக்குது. முனிவர்களெல்லாம் வாழ்ந்த இடம் இது. இந்த கக்குவா கோட்டைன்னு சொன்னாலே ஒரு பழைய காலத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலாம் பெரிய பெரிய ஞானிகளும் முனிவர்களும் வாழ்ந்த இடம். இது பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயில் ஆரம்பித்து வந்து 5 வருஷம் ஆச்சு. இடையில ஒரு 2 வருஷம் வேலை கன்னியூவாக போயிட்டு இருந்துச்சு, தொடர்ச்சியாக வேலை நடந்துச்சு. அதுக்கப்புறம் கல் இல்லாத காரணத்தினால வந்து வேலை நின்றுச்சுங்க.
ஒரு வருஷமா வேலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மற்ற வேலை எல்லாமே நடந்துச்சு. காம்பவுண்டு மற்ற எல்லாமே சுற்றுச்சுவரெலாம் கட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கோயில் வேலை திருப்பணிங்கிறது வந்து ஒரு காலமாக நின்று வச்சுட்டேன். என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் நானும் ஒரு முடிவு பண்ணி ஒரு 48 நாள் மௌன விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே இடத்துல நான் உட்காந்துருக்கிற இடத்துல தான் இப்போ வந்து மேலெல்லாம் கல் போட்டு மூடிட்டு முதல்ல இந்த 2 வரி மட்டும் வச்சுட்டு மிச்செல்லாம் ஓப்பனாக தான் இருந்துச்சு. எந்த வேலையுமே நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலேயே கல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை காட்டுச்சு. அப்புறம் பறித்து பார்த்தா கல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சுங்க. மேற்கொண்டு வேலைக்கு கல் இல்லை. நாங்களும் நிறைய பக்கம் கேட்டிருக்கிறோம். கல் பற்றாக்குறையாக போயிட்டுருக்குது. அதனால் திருப்பி நான் வந்து அடுத்த மாதம் காசி போயிட்டு வந்துட்டு திரும்ப நான் மௌன விரதத்துக்கு போகலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேங்க. 48 நாளுங்கிறது கிடையாது, நிரந்தரமாக ஒரு மௌனத்துக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டு தான் உட்காந்துருக்குறேன். அப்படி போகும்பொழுது மற்ற வர்ற பக்தர்கள்லாம் தான் நீங்கள் வந்து கோயில் திருப்பணிக்கு உதவி செய்கிறீங்களோ வர்றீங்களோ அது உங்களுடைய விருப்பம். இறைவன் என்ன நினைக்கிறோ அதான் நடக்கும். தீர்த்து விட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நான் விரதம் இருந்து அந்த விரதத்தை முடிக்கும்போது தான் இந்த கல்லை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நடந்துச்சு. இன்னும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது, வேலை நிற்கல. திருப்பி நான் வந்து அதே மௌனத்துக்கு போகலான்ட்டு ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். மிச்ச வேலையெல்லாம் துரிதமாக முடிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் எனக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லா பேரும் நல்லா இருக்கணும், எல்லாம் சுகபோகமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இவை அனைத்தும் 30 அடி நீளமுள்ள பெரிய கற்கள். கோவில் திருப்பணிக்கு கற்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறது. மீதமுள்ள இடங்களில் மரங்கள் வைக்கப்பட்டு சோலைகளாக மாற்றப்பட்டுள்ளது. வாருங்கள், ஸ்ரீ பித்ரு லிங்கேஸ்வரர் திருக்கோவில் திருப்பணியில் பங்கேற்று சிவனருளும் முன்னோர்களின் ஆசியும் பெற்று வாழ்வில் வளம் பெறுங்கள்.